ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கன்னடக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்லேயே நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பைக் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம புது பைக் NX200 வாங்கின கையோட TTF டிஸ்பிளேக்கு ஸ்க்ரீன் கார்டு ஒன்று வாங்கியிருந்தோம் அமேசானில் இருந்து. அதோட குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு செம்ம ஒருத்துங்க. அதுலேயே க்ளீன் பண்ணுறதுக்கு வெட் கிளாத் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ட்ரை கிளாத் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபினிஷ்க்கு. அதை வச்சு இதை நல்லா டிஸ்பிளேவை க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதாங்க ஒரு பெரிய வேலையாகவே இருக்குது. இதெல்லாம் அந்த மொபைலுக்கு டெம்பர் ஒட்டுறவங்களாம் ப்ராப்பராக சூப்பராக ஒட்டிடுவாங்க. நமக்கு வேறு இது புதுசுங்களா, அதனால் கரெக்டாக ஒட்டிடுவோம் அப்படின்ற ஒரு டவுட்லேயே ஒட்டிட்டு இருந்தேன். சரி அதை நம்ம கரெக்டாக ஒட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே ஏர் பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. நானும் அதை எடுத்து ஒட்டிட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த கொஞ்சம் பபிள்ஸ்லாம் இருந்துச்சு. சரி அதை திருப்பி எடுத்து ஒட்டினா அதோட க்ளூ வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒட்டிட்டேன் லாஸ்ட்டில். அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. அது ப்ராப்பர் ஒட்டுறவங்க யாராவது தெரிஞ்சிங்கன்னா அவங்ககிட்ட வச்சு ஒட்டிக்கோங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் இருந்தோ மேபி இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் மேலே போட்டு ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கும். ஸோ அதான் இதை வாங்கியிருந்தோம். இது ஒட்டுறதுக்குள்ள தான் கைஸ் பெரிய டாஸ்க்.